தான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஈஸ்வரிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்களோட ஒரு திமிர் பேச்சாகட்டும், இல்லை வந்து எப்போ பார்த்தாலும் நான் தான் மகாராணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேயே இருக்கிறது. ப்ளஸ் மற்றவங்களை காயப்படுத்திட்டு நான் வந்து அப்படி தான் மனசில் பட்டதை சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பண்ணுற பல விஷயங்கள் நமக்கு ஆரம்பத்துலேருந்தே கடுப்பாக இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியா கிட்ட அவங்க நடந்துக்கிறதெல்லாம் அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அதனாலயோ என்னவோ இப்போ வந்து ராதிகாவுடைய அம்மா கிட்ட சிக்கி தவிச்சு இந்த பக்கம் வந்து அவங்களும் திருப்பி வந்து ஈஸ்வரி கொடுக்குறாங்க. ஈஸ்வரியை வந்து எதிர்த்து பேசுகிறாங்கிறது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோபிக்கு சரியான தலைவலி ஆகிட்டே வருது. இன்றைக்கே வந்து கோவப்பட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியாமல், ஏமா அப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா திருப்பி கோவப்பட்டனா அவர் அப்படியே இறங்கி பணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு தாங்காது. இப்படியே சண்டை வெடிக்க இவருக்கே வந்து என்னால் வேலையும் செய்ய முடியல, இங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியல. தயவு செஞ்சு அம்மா நான் தான் உங்களை கூட்டு வந்தேன், நீங்களே வெளில போயிடுங்க, அந்த வீட்டுக்கே போயிடுங்கம்மா, நான் வந்து உங்களை அப்பப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்போ இன்னும் பல ட்ராமாக்கள் வரப்போது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.